இர்ஃபான் வியூஸ் ரீசெண்டா இந்த நியூஸ் எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரும் அவங்க ஒய்ஃபும் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேபி என்ன ஜெண்டர்னு சொல்லி தெரிஞ்சுக்காக வந்து பாத்தீங்கன்னா துபாய் வரைக்கும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை ரிவீல் பண்ணிருக்காரு. அங்க அது வந்து பாத்தீங்கன்னா லீகல். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கேர்ள் பேபி தான் பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அகேன்ஸ்டா இருந்தாங்க. அது இந்தியாவில பொறுத்த வரைக்கும் இல்லீகல். ஒரு சில காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜஸ்ல கேர்ள் பேபின்னு பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கள்ளிப்பால் ஊத்தி வந்து பாத்தீங்கன்னா கொண்டிடுறாங்க. அது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் வரும்போது வயிற்றுக்குள்ள பாப்பா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அது கேர்ள் பேபியா பாய் பேபியான்னு தெரிஞ்சுக்கிட்டு கேர்ள் பேபியா இருந்துச்சுன்னா அது கருவிலே வந்து பாத்தீங்கன்னா கழிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அதுக்கு பாலாட்டி சீராட்டி சோறு ஊட்டி கல்யாணம் பண்ணி சீர் வரிசை நகை நட்டு எல்லாம் போட்டு நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்குதான் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி வேலை எல்லாம் வச்சுட்டீங்க ஓயால காதுகிலாம் திருப்பிடுவான்னு சொல்லிட்டு. இப்ப இர்ஃபான் மேல என்ன பஞ்சாயத்துன்னா, இப்ப வெளிநாட்டுக்கு போய் கூட இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி காட்டினதுக்கு அப்புறம் நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அதனால அவர் மேல ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. இதுல ஒரு டார்க் ட்ரூத் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ட்ரை பண்ணுவாங்க, அப்ப பொண்ணு பிறக்கும். ரெண்டாவது அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுவாங்க, அப்பயும் பொண்ணு பிறக்கும். மூணாவது அட்டெம்ப்ட்ல கூட பொண்ணு பிறந்துச்சுன்னா அதோட நிப்பாட்டிட்டு அந்த மூணாவது ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுமா அது மேல மொத்த வன்மத்தையும் மொத்த வெறுப்பையும் கொட்டுவாங்க. எதுலுமே சேர்த்துக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க வீட்டுல போய் விட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் யார் பதில் சொல்லுவா? அவன் தவம் கறந்துட்டு இருக்கா, எனக்கு எல்லாம் பெண் குழந்தை பிறந்துக்காதான்னு. இல்லாதவங்களுக்கு தான் அது அருமை தெரியும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.